ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த டைம் வந்து உகன்குட்டியுமே ஸ்கூலுக்கு வந்து எல்கேஜியில் வந்து அவனை வந்து சேர்த்துருக்கோம். நம்ம வந்து லோக்கல்ன்றனால ஒரு 8:30க்கு மேலே தான் நமக்கு வந்து ஆட்டோ வரும். ரொம்ப பக்கம் அப்படின்றனால ஆட்டோலேயே வந்து போகிற மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து கடன்னு சமைக்கணுன்ற அவசியம் இல்லை, மெதுவாகவே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாகவே தான் இன்றைக்கி வந்து எழுந்திரிச்சேன். காலையில் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நைட்டுக்கு வாங்கின பால் வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை மட்டும் ஹீட் பண்ணி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டீ போட்டு குடிச்சிட்டு மற்ற கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் அங்கங்கே அப்படியே கிச்சனில் வந்து இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சமைக்கலான்றது எனக்கு பெரிய ஒரு யோசனையாகவே இருந்தது. இன்னும் ஸ்கூல் டேஸ்ன்றல டெய்லி என்ன பண்ணலான்றதே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா உகன்குட்டிக்கும் சேர்த்து வந்து சாப்பாடு கொடுக்குறனால ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது. அவனுக்கு வந்து குழம்பு வச்சு சாதம் வச்சு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ வெரைட்டி ரைஸ்னால் அவனாகவே வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பால் வந்து எப்போவுமே நைட்டுக்கு வந்து வாங்குறதுக்கு வச்சுருவோம். பால் வந்து அவங்க ஒரு 4 o'clockலாம் வந்து ஊற்றிட்டு போயிடுவாங்க. கீழே போயிட்டு பார்த்திங்கன்னா பாலை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஏன்னா காலையில் வந்து காஃபியோ டீயோ கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பாலை வந்து அப்படியே வச்சுட்டு ஈவினிங் தான் அவங்களுக்கு வந்து நான் டீ காஃபி வந்து போட்டு கொடுக்குறது. இப்போ ஸ்கூல் டைம்னாலே காலையில் வந்து காஃபி டீ வந்து கொடுக்குறதில்ல. சரி ஓகே, என்ன சமைக்கலான்றப்போ இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் பண்ணிவிட்டு அப்படியே காலிஃப்ளவர் வந்து இருக்குது, அதை ஃப்ரை பண்ணி கொடுத்துடலான்னு. ஏன்னா வெரைட்டி ரைஸ் வந்து உகனுக்கும் பிடிக்கும், பாப்பாவுக்கும் பிடிக்கும். அதேமாதிரி வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து உகனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றது வந்து அவ்வளோவா வந்து தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்லாம் கூட பரவாயில்ல, அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை மட்டுமா சாப்பிடட்டும் அப்படின்றதுக்காக அவனுக்காகவே வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பண்ணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். காலையிலேக்கு தோசைக்கு வந்து மாவு எடுத்து வெளில வச்சிடலாம். ஏன்னா இப்போ எடுத்து வச்சா தான் அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே வந்து அந்த ஜில்னஸ் வந்து போகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே இட்லியோ தோசையோ ஊற்றுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து மாவு எடுத்து வெளியில் வச்சிடுறது. அப்போ தான் அந்த ஜில்னஸ் வந்து போகும் அப்படின்றதுக்காக. நேற்றுக்கு நைட்டே பார்த்திங்கன்னா இவங்களுக்காக புதுசாக வாங்கிட்டு வந்த வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம லஞ்ச் வந்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம் வந்து சீரக சம்பா ரைஸில் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தேன். அது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து இருந்தது. ஸோ ஓகே, அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். சீரக சம்பா ரைஸில் பண்ணுறது வந்து ரொம்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், உகனுக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் அது இல்லைன்றது பட்சத்தினால இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு மட்டுமே வந்து பண்ண போகிறேன். எங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் வச்சு ஏதாவது குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தம்பிக்கும் பாப்பாவுக்கு மட்டும் நான் வந்து தேங்காய் பால் சாதம் வந்து பண்ணிக்க போகிறேன். உகன்குட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ அவன் வந்து அங்கே போய் எப்படி இருக்க போகிறான்றதை நினச்சா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கூடயே இருந்துட்டு திடீர்னு வந்து அவன் ஸ்கூல் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. எப்படி வந்து அங்கே என்ன பண்ணுவானோ எது பண்ணுவானோன்றது எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்து ரொம்ப வந்து அந்த மைண்டாகவே வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சரியாக சாப்பிட தெரியாது. பாப்பாவுமே பார்த்திங்கன்னா எல்கேஜியில் அப்படி தான். நான் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 to 3 times வந்து அவங்க மேம்க்கு வந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன், பாப்பா என்ன பண்ணுறா சாப்பிட்டாலும் சொல்லிட்டு. எப்போ கேட்டாலும் அவள் அழுதுட்டுருக்கானே சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் அவள் இப்போ பெரிய பொண்ணை வந்து மாறிட்டா. இப்போ வந்து உகன்குட்டி வந்து போகிறான். உகன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடணும். பாப்பா வந்து சம்டைம்ஸ் வந்து அவளாக கூட சாப்பிட்டுக்குவான். ஆனால் இவன் பார்த்தா எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து ஊட்டி விட சொல்லிட்டே இருப்பான். 2 வாய் சாப்பிட்டா கூட நம்ம தான் வந்து ஊட்டி விடணும். மேக்ஸிமம் இந்த பூரி சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்னால் அவனே வந்து சாப்பிட்டுக்குவான். ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து அவனுக்கு வந்து ஊட்டி விடணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவன் வந்து அங்கே என்ன பண்ண போகிறான்றதை நினச்சாலே வந்து இப்போவே வந்து ஒரு மாதிரி வந்து இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து நல்லா கிளப்பிட்டு அப்படி நம்ம நேராக போய் மேம்கிட்ட வந்து சொல்லிடலாம், சம்டைம்ஸ் அவன் சாப்பிடலாம் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலான்றதுக்காக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு வந்து அவங்க 2 பேர்த்தையும் ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பின்னாடியே வந்து பைக்கில் போயிட்டு சொல்லிட்டு வரலான் இருக்கோம். இப்போ வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேங்க. ஒரு 1/2 hour வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து காஃபி வந்து குடிச்சிடலான்னு சொல்லிட்டு காஃபி வந்து ஆற்றிட்டுருக்கேன்.
தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி போதும். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் வந்து தேங்காய் பால் வந்து சாதம் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து வேகிறதுக்காக வந்து ஒரு பக்கம் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி வந்து வச்சிடலாங்க. சூடாகிட்டு அப்படின்னா நம்ம காலிஃப்ளவர் போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 செகண்ட் மட்டும் அதை கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புழு இதெல்லாம் வந்து அசல்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக வந்து இந்த பக்கம் வந்து நான் வந்து தண்ணி வந்து வச்சுக்கிறேன். தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா வந்து அதிகம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நேற்று தான் போய் மார்க்கெட்டில் போயிட்டு புதினா கொத்தமல்லி தழைலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கிது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய மார்க்கெட் வந்து இருக்குங்க. அங்கே எல்லா விதமான காய்கறியும் கிடைக்கிது. அதே மாதிரி கருவாடு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து இருந்தது. பட் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் கருவாடு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, மற்ற நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோன்றனால கருவாடு வந்து வாங்கலை. ஃப்ரூட்ஸுமே அந்த உள்ளே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துச்சு. இங்கே வந்து இந்த பிரச்சனை வந்து கிடையாது. மார்க்கெட் வந்து பக்கத்தில் இருக்கிறனால நம்ம வந்து நம்மளே கூட போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையில் போனோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம வீடு பார்த்திங்கன்னா பஜாருக்குள்ளே தான் வந்து இருக்குது. ஸோ நமக்கு எதாவது திங்ஸ் வேணால் நம்மளே போய்ட்டு கடையில் போய் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி பக்கத்தில் தான் வந்து இருக்குது. நம்ம அவுட்டரில் இருந்தால் கூட எடுத்து வந்து தனியாக வந்து வாங்கணும். அதுக்கு வந்து நம்ம வீட்டுக்காரையே வந்து எதிர்பார்த்துட்ருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கத்தில் இருக்குன்றனால நானே வந்து எனக்கு தேவையானதை போய் வாங்கிக்கிறேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு இதில் தண்ணி, உப்பு அண்டு மஞ்சள் தூள் மட்டும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 செகண்ட் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்பையும் சாஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உடஞ்சி வந்து வெளில ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போ வந்து தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாகவே வந்து கொத்தமல்லி தழை, மிளகா இது எல்லாமே டைரெக்டாகவே நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். பட் ஆனால் குழந்தைங்களுக்குன்றப்போ அதில் எடுத்து வந்து வச்சுருவாங்கன்றனால நான் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்து போட்டுக்க போகிறேன். அதில் வந்து மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு அண்டு புதினா இலை இதை மட்டும் போட்டு ஒரு 2 சுற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்து வெளியில் வைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான். அப்புறம் ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் நெய்யும் சம அளவு வந்து சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் வந்து சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த தேங்காய் பால் சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் குருமா அப்படி இல்லாத பட்சத்துக்கு வெஜிடேரியனாக இருக்கும்போது நம்ம வந்து பட்டாணி குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு. அதை ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் வந்து வடிகட்டிடணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டலில் வந்து போட்டு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வந்து வடிகட்டட்டும். அதே மாதிரி இப்போ தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் வந்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பால் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சி நல்லா திக்காக பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு வந்து பால் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ்ன்றப்போ 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் தேங்காய் பால்லே வந்து பண்ணுங்கள். தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தேங்காய் பாலில் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். நான் வந்து மொத்தமே வந்து ஒரு 2 டைம்ஸ் மட்டும்தான் வந்து பால் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்கு வந்து 1 கப் ரைஸ்க்கு வந்து ஒரு அரை முடி மீடியம் சைஸ் தேங்காய் இருக்குல்லையா, அதில் வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து அப்படியே வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் அதிகம் போடும்போது பால் வந்து திக்காக கிடைக்கும். அதனால் சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் தண்ணியாக பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்கான பால் எடுத்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து வதங்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ காலிஃப்ளவரில் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வந்து வடிகட்டியாச்சு. இதுக்கு மசாலாலாம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் 65க்கு பார்த்திங்கன்னா 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து
கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து எடுத்துருக்க பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பூ தான். ஸோ அதுக்கான குவான்டிட்டி வந்து சொல்கிறேன். அதேமாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. கூடையே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றனால இன்றைக்கி நான் அது வந்து சேர்த்துக்கல. ஆனால் கன்ஃபார்ம்டாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அதேமாதிரி சில்லி பவுடர் அண்டு ஜீரகத்தூள், மல்லி பவுடர் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் 65 பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து உப்பு இருக்காதுன்றனால கொஞ்சம் நான் வந்து உப்பும் வந்து சேர்த்துருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் வந்து இருக்கும். அதேமாதிரி மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த காலிஃப்ளவரில் வந்து மிங்கிள் ஆகும். தண்ணி வந்து ரொம்ப விட்டுற வேண்டாம், அப்புறம் தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக விட்டு விட்டு நல்லா திக்காக வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வந்து இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து மினிமம் வந்து அந்த மசாலாவோட அந்த காலிஃப்ளவர் வந்து இருக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு, புதினா மிளகாய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துருக்கேங்க. அதோட பச்சை வாசனை இப்போ நல்லா வந்து போயிடுச்சு. இது கூட வந்து இப்போ 1.5 கப் அளவுக்கு வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு கொதி வந்து வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் சாதம் விசில் வரும்போதே பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குங்க. இது கூட நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ரைஸ் போட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு ரொம்ப கரண்டி போட்டு கிளறாதீங்க, ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஒரே ஒரு விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா பொலன்னு வந்து வந்துடும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வந்து 2 விசில் விட்டுட்டு அப்படியே வந்து அடுப்புலேருந்து எடுத்து நீங்கள் குக்கர் வந்து கீழே வந்து வச்சுடுங்க. அப்போ தான் குழஞ்சி போகாது. ஸோ அதுக்காக தான். இன்றைக்கி காலையிலக்கு தோசை ஊற்ற போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு அடுப்பில் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒன்றா நம்ம வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி தான் வந்து அரைக்க போகிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நேற்று நைட்டுக்கு வந்து இட்லி வந்து ஊற்றிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து தக்காளி சட்னி வந்து பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மீந்து போயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்படின்றனால இப்போ வந்து காலையில் பொட்டுக்கடலை சட்னி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் வந்து போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராக வந்து வரும். இப்போ ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து போயிடுச்சு. ஸோ வந்து அது எப்படி இருக்குன்றதை எடுத்து பார்த்துடலாம். நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரைஸ் வந்து எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். கரெக்டான நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொலன்னு வந்து வருங்க. நான் வந்து இதை வேறு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம தக்காளி, கொத்தமல்லி தழைலாம் வந்து மேலே இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பிளேட்டில் போட்டு அந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் தனியாக வந்து எடுத்துகிட்டு ரைஸ் மட்டும் அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு பேக் பண்ண போகிறேன். இப்போ பொட்டுக்கடலை சட்னிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை அண்டு மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கணும். இது நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணக்கூடியது தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கல்லில் வந்து தோசை வந்து ஊற்றிட்டேங்க. இப்போ சட்னியை ரெடி, தாளித்து விட்டுறலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடும்போது தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து காலையிலேருந்து எழுந்திரிச்சி ஒன்லி சமையல் ஒர்க்கு மட்டும் பார்த்துக்கிட்டேன். பாப்பா தம்பியை எழுப்பி ப்ரஷ் பண்ணி குளிக்க வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டே வந்து பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இன்னும் டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணல. பண்ணுற வரைக்கும் அவங்களே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. அவங்க டியூட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நான் தான் வந்து பண்ணணும்.
இப்போ பாப்பாவுக்கும் தம்பிக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதேமாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஊட்டிகிட்ருக்காங்க. நான் வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம்ன்றனால கரெக்டான டைமுக்குள்ளே நம்ம வந்து போகணும் இல்லையா? ஸோ அதனால தான் 8:30க்கு ஆட்டோன்னு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 8:20க்காவது அங்கே போய் இருக்கணும். முன்ன போய் நான் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால், நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பண்ணிவிட்டேன். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் பாப்பாலாம் வந்து சாப்பிட்றா. வீட்டில் இருக்கும்போது கொடுத்தா அவளுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் ஸ்கூலுக்கு போகிறப்ப நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்து விட்ருவேன். அதே மாதிரி வந்து ஆப்பிள் வந்து ஆளுக்கு ஒரு 2 பீஸ் வச்சுட்டு, பைனாப்பிள் வந்து கொஞ்சம் இருந்தது. அது கன்ஃபார்ம்டாக 2 பேருமே வேணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்தது. பட் வேணும்னு கேட்டதுனால ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ லஞ்சுமே நான் வந்து பேக் பண்ணி வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ பாப்பாவும் தம்பியும் ட்ரெஸ் போட்டு பேக்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. உகன் குட்டி வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக அழுக போகிறான்றது கன்ஃபார்ம்டு. அவன் ஏதோ நம்ம எல்லோரும் சேர்ந்து எங்கேயோ போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கான். 2 பேருமே பார்த்திங்கன்னா நீட்டாக கிளம்பி இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து அதிகமாகவே இல்லைங்க. ஜஸ்ட்டு 2 பெட்ரூமில் ஒவ்வொரு செல்ஃப் இருக்குது, ஹாலில் ஒரு செல்ஃப் இருக்குது, அவ்வளோதான். பூஜை ரூம் வைக்கிறதுக்குன்னு எந்த விதமான செல்ஃபும் இல்லை. நான் வந்து தனியாகவே வந்து பூஜை ரூம்னு சொல்லி தனியாக வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து பால் காய்ச்சிக்காக வந்து ஒரு 2 ஃபோட்டோ வந்து வச்சு சாமி கும்பிட்டோம். அது வந்து அப்படியே வந்து ஹாலில் வந்துருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹாலில் இருக்கிற ஃபோட்டோவை தான் நாங்கள் வந்து பூஜை ரூமாக நினச்சி சாமி வந்து கும்பிட்டுட்ருக்கோம். நான் வந்து பூஜை செல்ஃப் வாங்குற வரைக்கும் ஹால்லே வந்து இருக்கட்டும் அப்படின்றனால ஹால்லே வந்து சாமி ஃபோட்டோஸ் வந்து வச்சாச்சு. இப்போ 2 பேரும் வந்து கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி காலையில் 6 o'clockலேருந்து இப்போ ஒரு 8:30 வரைக்கும் நல்லா பரபரன்னு வந்து டைம் போனதே வந்து தெரியல.